வணக்கம். மைக்கேல் பட்டியை சார்ந்த லாவண்யா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறாரா? நாடு முழுவதும், முக்கியமாக தமிழகம் முழுவதும் லாவண்யாவிற்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பதற்காக பிஜேபியினர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து வந்திருந்தார். ஆனால் சிபிஐ இவர்களுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, பிஜேபி போன்ற அமைப்புகள் இந்த மண்ணில் ஹிந்து முஸ்லிம் என்கிற, ஹிந்து கிறிஸ்டின் என்கிற கலவரத்தை தூண்டுவதற்காக எந்த அளவில் கீழ்த்தனமான கேவலமான வேலையை பார்த்திருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. 4 வருடத்திற்கு முன்பு லாவண்யா அவருடைய மரணத்திற்கான காரணம் கன்வர்ஷன் என்கிற விஷயத்தை பிஜேபி மிகப்பெரிய அளவில் எடுத்து வைத்தது. டெத் பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்மெண்ட் என்கிற பெயர்ல 5 வீடியோக்களை பதிவிட்டார்கள். இந்த 5 வீடியோக்களில் 3 வீடியோக்கள் நேரடியாக ரைட் விங்கர்ஸ்கள் வழியாக, பிஜேபியினர்கள் வழியாக, விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள் வழியாக எடுக்கப்பட்டது, பரப்பப்பட்டது. அனைத்திற்கான விஷயம் என்ன, அர்த்தம் என்ன, இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி மற்றும் பிஜேபி இந்த நபர்கள் நடத்திய நாடகம் இந்த பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இது ஒரு நெரேட்டிவ் செட் செய்வதற்காக, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்காக அவர் கையில் எடுத்த ஆயுதம். இந்த நெரேட்டிவ் இந்துக்களை தாக்கி வருகிறார்கள் என்று காட்டுவதற்காகவும், கிறிஸ்துவர்களை எனிமியாக, வில்லனாக எடுத்து காட்டுவதற்காகவும் இந்த நாடகத்தை அவர்கள் நடத்தினார்கள். Ashok Ji's post from January 17th announcing a hunger strike by Vishwa Hindu Parishad demanding justice for Lavanya. Hindu right wingers, Hindutwadigal, Vishwa Hindu Parishad எடுத்து வைத்த இந்த நாடகத்திற்கான அந்த போஸ்ட்களை பாருங்கள். உண்ணாவிரதத்தில் இவர்கள் இருக்க போறார்கள். தஞ்சாவூர் ஸ்டூடெண்ட் சுசைட், no evidence of forced conversion attempt, CBI tells Supreme Court. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டி சொல்றதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த அனைத்து நாடகத்தை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் போய் சிபிஐ ஒப்படைத்த அந்த ரிப்போர்ட்டில் தமிழ்நாட்டில் இந்த வழக்கில் எந்த விதமான மத கன்வர்ஷனும் நடக்கவில்லை. சிபிஐ told the Supreme Court there is absolutely no evidence that Lavanya was pressured to convert. எந்த விதமான ஆதாரமும், அடையாளமும், தடயமும் கிடைக்கவில்லை. லாவண்யாவை மதமாற்றத்திற்காக அவர்கள் தூண்டினார்கள் என்று. She died by suicide after abuse by nun at her school. இந்த பெண்ணுடைய தற்கொலைக்கு பின்னாடி கூடிய காரணம் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நன், அந்த நன் செய்த கொடுமையை தாங்க முடியாமல் இந்த பெண்மணி தற்கொலை செய்து கொண்டார். அங்கு எந்த விதமான மதமாற்றத்திற்கான வேலை நடக்கவில்லை. அந்த பெண்மணி டெத் பெட்டில் இருக்கும்போது அடுத்தடுத்து வீடியோக்களை பதிவிட்டு வந்தார்கள். 5 வீடியோக்கள். அந்த வீடியோக்களை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். 17 வயதான லாவண்யா ஃப்ரம் தஞ்சாவூர் ஜனவரி 15, 2022 பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து விட்டார். உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். அடுத்த 4 நாட்கள் 5 வீடியோ. அந்த 5 வீடியோவில் 3 வீடியோக்கள் ஹிந்துத்துவ ஆக்டிவிஸ்ட்கள் எடுத்து வைத்த அந்த வீடியோக்கள், பதிவிட்ட வீடியோக்கள். முதல் வீடியோ
போலீசார்கள், லோக்கல் போலீஸ் இந்த வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தார்கள். லோக்கல் போலீஸ் எடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நேரடியாக அந்த பெண்மணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், சஹாயா மேரி என்கிற இந்த பெண்மணி ஹாஸ்டல் வார்டன், அந்த பெண் கொடுத்த டார்ச்சரை தாங்க முடியாமல் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். அந்த முயற்சியை நான் அந்த வார்டனை வைத்துதான் எடுத்தேன். இந்த இடத்தில் எந்த விதமான மத கன்வர்ஷனை பற்றி இந்த பெண்மணி பேசவில்லை. ஆனால் இந்த இடத்தில் தான் முத்துவேல் பி என்கிற இந்த நபருடைய என்ட்ரி வருகிறது. விஸ்வ ஹிந்து பரிஷத் அரியலூரை சார்ந்த இந்த நபர், செக்ரட்டரி ஆஃப் விஸ்வ ஹிந்து பரிஷத். ஜனவரி 17ஆம் தேதி இந்த நபர் லாவண்யாவை போய் சந்திக்கிறார். லாவண்யா மீண்டும் ஒரு முறை, நான் ஒரு டாப் ஸ்கோர் எடுக்கக்கூடிய மாணவி, இந்த பள்ளியில் எனக்கு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய இந்த வார்டன் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்று மற்றும் தானே கூறினார் ஒழிய எந்த விதமான மதமாற்றத்தை பற்றி அவர் பேசவில்லை. சிபிஐ உடைய ஸ்டேட்மெண்ட் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. லாவண்யா did not say anything about any attempt by the sister to convert her to Christianity. உங்களுக்கு முன்பு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த நாடகத்தை four Vishwa Hindu Parishad men who made Lavanya suicide a really point for the BJP in TN. இந்த 4 நபர்களுமே வீடியோக்களை பகிர்ந்தது மட்டுமல்லாமல் ஒரு மிக பெரிய நெரட்டிவை தமிழ்நாட்டில் செட் செய்தார்கள். முத்துவேலின் முதல் அட்டெம்ப்ட், அதுல லாவண்யா எங்கேயுமே மதமாற்றத்திற்கான வார்த்தை பேசவில்லை. அப்போ அந்த வீடியோ வீணாகி போனது, வீடியோவில் எதுவுமே கிடைக்கவில்லையே. அதனால் மறுபடியும் 30 நிமிடம் கழித்து மறுபடியும் இந்த நபர் அங்க போயிருக்கிறார். அதே 17ஆம் தேதி 3 மணி அளவில் அடுத்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது. அதாவது திருப்பி 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 அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி, முதல் வீடியோ 3 மணிக்கு, இரண்டாவது வீடியோ 3 மணி 26 நிமிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி இவர்கள் கூறும்படி பேசாத வரை அந்த பெண்ணை விடவில்லை. இந்த முறை another nun in the school had asked her parents to convert her and promised to take care of her study. ஏதோ வேறொரு நன் அந்த பெண்ணிடம் எதுவுமே கூறவில்லையா, பெற்றோர்களிடம் மதம் மாறினேனா உன்னுடைய படிப்பிற்கான எல்லா செலவையுமே நாங்க பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியபடி அந்த பெண்ணை பேச வைத்தார்கள். இது மட்டுமல்ல, CBI noted that this allegation was new, Lavanya or her family. இதற்கு முன்பு 2 ஸ்டேட்மெண்டை கொடுத்த போது எந்த விதமான மதமாற்றத்தை பற்றி அந்த பெண்மணி பேசவில்லை. இது ஒரு புதிய ஸ்டேட்மெண்டா இருக்கிறதை சிபிஐ நோட் செய்கிறது. 4வது வீடியோ, அதே நாள் இரவு எசனி சிவன் என்கிற இன்னொரு நபர், இந்து முன்னணியை சார்ந்த நபர், இவர் இந்த பெண்ணை போய் சந்திக்கிறார். இந்த பெண் இந்த நபருக்கு கொடுத்த அந்த வீடியோவில் நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான மதமாற்றத்தை பற்றி இந்த பெண் பேசவில்லை. ஹாஸ்டல் வார்டனை பற்றி மட்டும்தான் இந்த பெண்மணி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு இண்டிவிஜுவலை பற்றி தான் அந்த குற்றமையுடைய மதமாற்றத்திற்கான எந்த விதமான குற்றச்சாட்டும் எடுத்து வைக்கவில்லை. ஜனவரி 18ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு சைல்டு வெல்ஃபேர் ஆபீசருக்கு முன்பு லாவண்யா அடுத்த வீடியோவை ரெக்கார்ட் செய்கிறார். முதல் வீடியோ போலீஸ் கொடுத்தது, கடைசி வீடியோ சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர். மீதம் இருக்கக்கூடிய 3 வீடியோக்கள் விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் ஹிந்து முன்னணியை சார்ந்த நபர்களுக்கு அந்த வீடியோவை பதிவிட வைத்திருக்கிறார்கள். சைல்டு வெல்ஃபேர் ஆபீசருக்கு முன்பு லாவண்யா பேசும்போது கூட எந்த விதமான மதமாற்றத்தை பற்றி அந்த பெண்மணி பேசவில்லை. Now, the full video of லாவண்யா, முதல் வீடியோ எடுத்தார்கள் இல்லையா, அந்த வீடியோவை பற்றி பிஜேபியோ விஸ்வ ஹிந்து பரிஷதோ பேசவே இல்லை. ஏன்னா அங்க மசாலா கிடைக்கவில்லை இல்லையா. லாவண்யா எங்கேயுமே மதமாற்றத்தை பத்தி பேசவில்லை. 3 மணிக்கு எடுத்த அந்த வீடியோ, 3 மணி 26 நிமிடத்தில் எடுத்த வீடியோவை ஜனவரி 19ஆம் தேதி லாவண்யா இறந்த அடுத்த நாள் 20ஆம் தேதி லாவண்யாவுடைய 2வது வீடியோவை அண்ணாமலை தன்னுடைய ஒபிஷியல் பக்கத்தில் பகிர்கிறார். அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது. தமிழகம் முழுவதும் லாவண்யா, ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா என்கிற ஒரு மிகப்பெரிய எஜிடேஷனை ஏபிபிபி, பிஜேபி மற்றும் மற்ற இந்துத்துவ அமைப்புகள் தமிழ்நாட்டில் எடுத்து வைக்க தொடங்கினார்கள். இந்த இடத்தில் சிபிஐ உடைய இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்து காட்டுகிறேன்.
தெளிவாக நீங்க பார்க்க முடியும். Investigation revealed that after the death of Miss Lavanya and her parents, Muruganand and Srimati Sharanya were under the influence of Vishwa Hindu Parishad. லாவண்யாவுடைய மரணத்திற்கு பின்பு பெற்றோர்களான முருகானந்தன் மற்றும் ஷரண்யா 2 பேருமே விஸ்வ ஹிந்து பரிஷதுடைய தலைவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தார்கள். Shri Muthuvel and also some BJP leaders of Tanjavur, they have instructed Shri Muruganandam and Srimati Sharanya not to receive the body and participate in the demonstration at Tanjavur bus stand. முத்துவேல் என்கிற நபர் மற்றும் பிஜேபியை சார்ந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இந்த பெற்றோர்களை மிரட்டி பெண்ணுடைய சடலத்தை நீங்க வாங்கக்கூடாது, நீங்க போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். இப்ப இன்னொரு கேள்வி, அப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல மதமாற்றம் நடந்ததா? மதமாற்றம் என்கிற இந்த விஷயத்திற்கான உண்மை என்ன? அதையும் சிபிஐ மிக ஆழமாக அலசி பார்த்திருக்கிறது. சிபிஐடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் attribute all students who lived in St. Michael Home for Girls and studied at Sacred Heart Higher Secondary School at Michaelpatti from 2010 onwards. 2010 ஆண்டுல இருந்து அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஹாஸ்டல் மற்றும் அங்க படிக்க வரக்கூடிய மாணவர்களிடம் ஒரு நீண்ட ஆழமான இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கிறது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்த விஷயம் என்ன? லாவண்யாவை விட்டு விடுங்கள், அங்க எந்த பெண்ணுடன் எந்த குழந்தையுடனுமே எந்த விதமான மதமாற்றத்திற்கான முயற்சி நடக்கவில்லை. Now, will Annamalai ask sorry? Will Muthuvel will come and ask sorry? Or other right wingers will come and ask sorry? லாவண்யா அவருக்கு நடந்த விஷயம் அதை அப்படியே ட்விஸ்ட் செய்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக மதத்தை கலர்ந்து மதவெறியை தூண்டக்கூடிய வேலையை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் மீது அக்கௌண்டபிலிட்டி என்ன? அவர்கள் மீது வழக்கு பாயணுமா பாயக்கூடாதா? உங்களுடைய முடிவை, உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.